இப்ப பார்த்தா ஒரு பெரிய ஆடம்பரமா இதை கொண்டாடிட்டு இருக்கிறாங்க. பெரிய பெரிய பேனர் கட்டி மாலை மரியாதை இதெல்லாம் பார்க்கும்போது எங்க ஊர்ல இந்த பொங்கல் பண்டிகைக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு ஆடு வெட்டுறதுக்கு மாலை போட்டு கொண்டு போற மாதிரியே இருக்கும். கொண்டாட்டம் அப்படிங்கிறது நீங்க படிச்சு உங்க அப்பா அம்மா கொடுத்த படிப்புல கஷ்டப்பட்டு படிச்சு நீங்க என்ரோல் பண்றீங்க. கொண்டாட்டம் அப்படிங்கிறது அப்படி இருக்கக்கூடாது. இந்த படிப்பின் மூலியமாக நீங்கள் அடையும் வெற்றி மற்றவர்கள் கொண்டாட வேண்டும். ஊரு பூரா பேனர் வச்சுக்கிட்டு ஊரு பூரா ரோடு ரோக விட்டுக்கிட்டு இது பெரிய கொண்டாட்டமே கிடையாது. இதெல்லாம் வேணா அடிக்கடிக்கு வேணா பயன்படுமே ஒழிய வழக்காடு மன்றத்துக்கு இதெல்லாம் தேவையே கிடையாது. நீங்க ஒரு நேர்மையான வழக்கறிஞராக உள்ள நுழையணும், உங்களுடைய வாத திறமையை எடுத்து காட்டணும். அதன் பிறகு உங்க ஜட்ஜஸ் உங்களை ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்க உங்களுக்கு சிறப்பு செய்யணும். இதுதான் ஒரு வழக்கறிஞருக்கு அடிப்படை தேவையே ஒழிய அதை விட்டுட்டு இங்க ஒரே பெரிய கொண்டாட்டம் 50 பேரை கூட்டு 100 பேரை கூட்டு வந்துகிட்டு என் தாய் தகப்பன் கூட இந்த என்ரோல்மெண்ட்டுக்கு வரவே இல்லை. எனது நண்பர்கள் இங்கே பிராக்டிஸ் பண்ண வழக்கறிஞர்கள் அவங்கள்ட்ட போய் நம்ம ஒரு கான்பிடன்ட கிரியேட் பண்ணணும்.